ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. இந்த ப்ரோமோலயும் சாண்ட்ரா அவர்கள் தான். சாண்ட்ராவை கட்டி ஏன்டா அழுவுறீங்க? வேற ப்ரோமோவே இல்லையா? இப்ப கூட லைவ்ல டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. இப்ப வந்து நம்ம விஜய் பார்வதி அவர்களும் நம்ம கமருதீன் அவர்களும் வந்து டான்ஸ் ஆடவே போயிட்டாங்க. அதெல்லாம் ப்ரோமோவா போடலாம்ல. எதுக்கு சும்மா சாண்ட்ராவை பத்தின புராணங்களே போட்டுருக்கீங்க? இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு லைவ்ல ஆல்ரெடி. அதாவது நம்ம கனி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாண்ட்ரா வந்து இந்த டிக்னிட்டி டெக்கோரம் அதுக்கப்புறம் இந்த மனிதாபிமானம் எல்லாம் பேசுறாங்களே, அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட நம்ம காட்டணும். மடல அவங்க வந்து மத்தவங்க கிட்ட காட்ட மாட்டாங்க, ஓகேவா? ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, 11 பேரை வந்து மனிதாபிமானமே இல்லாம ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பண்றது மட்டும் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? அவங்களுக்கு அது கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொன்னாங்க லைவ்ல. சோ அதை பாக்குறது நல்லா இருந்தது. உண்மையிலே ஒண்ணு சாண்ட்ராவோட வீடு கிடையாதுங்க. சாண்ட்ரா போற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும். சாண்ட்ரா வந்து 10 மணி ஆனா போய் தூங்கினோம்னு சொன்னா போய் தூங்கினுமா? தூங்க தேவையில்லையே. அவங்க வேலையை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வந்து உங்களோட காம்படிட்டர் இப்படிதான் விளையாடணும் நீங்க முடிவு பண்ணவே முடியாது. அதுதான் இங்க பேசிட்டு இருக்காங்க. அதுல விக்கல் சிக்ரம் தரமா ஒரு மேட்டர் சொன்னாப்ல. அதாவது இப்ப வந்து சாண்ட்ரா வந்து இந்த ஒரு சிம்பத்தி கார்டை வந்து கையில எடுக்கிறாங்க, சிம்பத்தி கேமா போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, நீங்களும் நானும் கூட இப்ப அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுதான் அவங்களுக்கு தேவை. இப்ப வந்து எல்லாரும் வந்து அவங்கள பத்தி பேசணும், ப்ரோமோல வரணும், இதுதான் அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி விக்கல் சிக்ரம் உண்மையிலே பாயிண்ட் ஆஃப் பேசுறதுலாம் நல்லா இருந்தது. உண்மையிலே நம்ம சாண்ட்ரா எப்படி தெரியுமா, அவங்க மட்டும் நாய பேயன்னு என்ன வேணாலும் வார்த்தை விடுவாங்க. அவங்க பேசும்போது வந்து அதெல்லாம் வந்து டிக்னிட்டி டெக்கோரம் அந்த மனிதாபிமானத்துல வந்து வந்துடும், ஓகேவா? எம்பத்தில வந்து வந்துடும். பட் ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து பேசிடான்னு வச்சுங்களேன், இந்த வீட்டுல இருக்குதே அவங்க எல்லாம் தகுதியே கிடையாதுப்பா. இந்த வீட்டுல என்னத்துக்கு இன்னும் மக்கள் எல்லாம் வச்சிருக்காங்களே தெரியல. எல்லாரும் பாருங்க எப்படி கார்னர் பண்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் கேம் ஒண்ணு போடுவாங்க. எனக்கு எதிரால, அதாவது சாண்ட்ரா பண்றது வந்து முழுக்க முழுக்க சிம்பத்தி கேம் வந்து கேவலமா போடுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, பாக்குற ரிவியூவர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த சேனலுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேன்னு கேக்குறேன். சேனல் என்ன ட்ரை பண்றீங்க? சாண்ட்ரா பாவமானவங்க, சாண்ட்ரா எல்லாரும் கார்னர் பண்றாங்க. இந்த வீட்டுல சாண்ட்ரா மட்டும் தான் வந்து நல்லா கேம் ஆடுறவங்க, அவங்களை வந்து இப்படி அடிச்சு ஓரமா உட்கார வச்சு அள வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா? அது பருப்பு வேலைக்கு ஆகாதுன்ற. ஏன்னா ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்சிச்சு சாண்ட்ரா வந்து சீன் போட்டு ஆக்டிங் போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்டிங் வந்து இந்த நடிப்பு அரக்கி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து சாண்ட்ராவுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆல்ரெடி பிரஜனுக்கு பேப்பர் ரோடி, இப்ப சாண்ட்ராக்கு நடிப்பு அரக்கி. நீங்க மேல வந்து சாண்ட்ராவை பத்தி ப்ரோமோவே போட்டுட்டு இருக்கீங்களா? ஏன்னு என்னோட கேள்வி. அதாவது இப்ப டாஸ்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. நம்ம விஜய் பார்வதி கமருதீன் போய் டாஸ்க்ல போய் டான்ஸ் ஆடுறாங்களே, அதை பத்தி அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா போடல ப்ரோமோ. அதை விட்டு எதுக்கு சாண்ட்ரா மறுபடியும்? காலையில சாண்ட்ரா போட்டீங்க, ஓகே, மறுபடியும் சாண்ட்ரா. நேத்து 3 ப்ரோமோவும் சாண்ட்ரா, அதுக்கு முன்னாள் 2 ப்ரோமோவும் சாண்ட்ரா. டாஸ்க பத்தி போட மாட்டீங்களோ? நேத்து எஃப்ஜே நம்ம இவரு கானா விதத்துல ஒரு சண்டை வந்தது டாஸ்க்ல, அதை பத்தி போடவே இல்லை. அப்ப யாரை காப்பாத்த ட்ரை பண்றீங்க? நீங்க என்ன ட்ரை பண்ணீங்கன்னே புரிய மாட்டேங்குது சேனல் சைட்ல இருந்து. ஏன்னா இந்த ப்ரோமோ நாங்க பாக்கணுமான்னு கேக்குறேன். இந்த ப்ரோமோல ஒண்ணுமே இல்ல, உப்பு சப்பே இல்லாத ப்ரோமோவை போடுறீங்களே. ஆனா உள்ள உண்மையில காலையில நடந்து பாத்தீங்களா, விஜய் பொருளா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தாங்களா, அதெல்லாம் போட்டீங்கன்னா கூட பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது இருந்திருக்கும். மொக்கையான ப்ரோமோ போடாதீங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்மளும் லைவ்ல உட்காந்து அவ்வளவு தூரம் கத்துறோம், பட் ஆனா திரும்பி அதே மாதிரியே ப்ரோமோ வருது. நான் சொல்றேன்ல, இன்னொரு ப்ரோமோ வந்து சாண்ட்ரா பத்தி தான் போடுவானுங்க, நம்மள இரிட்டேட் பண்றானுங்க மக்களே. நம்ம என்னவோ வந்து பாக்குறவங்க பேக்குன்ற மாதிரி சாண்ட்ரா நல்லவர்கள், சாண்ட்ரா எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நாங்க நம்பிடுவோமா என்ன? பாக்குறாங்களா நான் பேக்கான்னு எனக்கு புரியல. இதுதான் மக்களே இந்த ப்ரோமோவே, ஒண்ணுமே இல்ல. சாண்ட்ரா பத்தி பேசுறாங்க. நம்ம விக்கல் சிக்ரம் வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்றாப்ல, எல்லாரையும் வந்து அவங்கள பத்தி பேசணும், சிம்பத்தி கார்டை யூஸ் பண்றாங்க சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி நம்ம விக்கல் சிக்ரம் பேசுறாப்ல. இவ்வளவுதான் இந்த ப்ரோமோ, வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு 10 செகண்ட் கூட அந்த ப்ரோமோ பத்தி பேச முடியாது, அந்த லெவல்ல தான் இருக்கு. சரி மக்களே, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த டாஸ்க்ல யாரு ஜெயிச்சாங்க என்ன ஏதுன்றலாம் நம்மளாச்சும் அப்டேட் கொடுப்போம். ப்ரோமோ தான் வர மாட்டேங்கல, நம்மளே அப்டேட் கொடுக்குறேன். சோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை, டேக் கேர்.